தெரப்பி நல்லா இருக்கு. பெட்டரா இருக்கா மேம்? ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. நான் வந்தப்ப என் கால் பயந்துட்டே வந்தேன். என்ன மெடிசன் சாப்பிட்டா தான் ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு வந்தேன். மெடிசன் இல்லாமல் நான் கிளியர் ஆகிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. 2-3 நாள்லேயே எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுது. காலை நான் ஊன் பண்ணி நடக்க ஆரம்பித்தேன். நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலை தரையில் வைக்கவே முடியல, மடக்கி நிமித்த முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ரொம்ப குட். ஒரு 3 டேஸ்லேயே எனக்கு ரெக்கவர் நல்லா தெரிஞ்சுது. மெடிசனே சாப்பிடல. 1 டே மட்டும்தான் ரொம்ப சிவியர் பெயின் இருந்ததுனால சாப்பிட்டேன். எனக்கு அன்னைக்கு தாங்க முடியாமல் சாப்பிட்டேன். அதுவே ஏன் சாப்பிட்டேன்னு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா பண்ணாங்க லீலா மேம். பெஸ்ட். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா காலுன்றது நமக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பயந்ததே மெடிசனில் போயிட்டானா என்ன ஆகுறது, இப்போ மெடிசன் தான் எடுக்க வேணான்ட்டு கண்ட்ரோலாக இருக்கணுன்ட்டு தான் நான் இந்த தெரப்பிக்கே வந்தேன். அதை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 நல்லா இருந்தது. தேங்க்ஸ். மிஷன் தெரப்பி மேம் எனக்கு பார்த்தாங்க. ரொம்ப நல்லா பார்த்துட்டு போனாங்க அந்த மேமு. அதுக்கப்புறமா கிரேஸ் ஹப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப பெட்டர். டேப்லெட் எடுக்காமல் நம்ம எப்படி ரெக்கவர் ஆகணுன்றது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. முக்கியமாக நர்மதாக்கு எனக்கு டெய்லி ரிமைண்ட் பண்ணாங்க. கால் பண்ணி மேம் வரீங்களா அப்படின்ட்டு ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே எல்லாருமே நல்லா பண்ணாங்க. மற்ற 3 பேரும் இருந்தாங்க. அவங்க நேம் எனக்கு தெரியல. இருந்தாலும் நல்லா வந்தவொடனே கோஆப்ரேட் பண்ணி எனக்கு ஒரு நாள் ஒவ்வொருத்தர் பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்க எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ மேம். ஆல். ஓகே.